ஹாய், நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இந்த கணிதம் வாசப்படும் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு கதையோட ஒரு கணக்கு பார்க்கலாம். தாரிணி தூங்கி எழும்போதே ஊதுவத்தியோட மனம் அவளை பூஜை அறைக்கு இழுத்து போச்சு. அங்கே அம்மா வழக்கம் போல் விளக்கு ஒன்றை ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளக்குல எண்ணெய் தீர்ந்துருச்சு. அம்மாவும் தியானம் கலைஞ்சு எழுந்துட்டாங்க. சரி, உடனே தாரிணி கேட்குறா, அம்மா இந்த தியானம் ஏன் டெய்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. இதனால மன அழுத்தம் குறையுது, கவலையை கட்டுப்படுத்தும், நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், சுய விழிப்புணர்வை மேம்படுத்தும், நம்ம கவனத்தை அதிகப்படுத்தும், நம்ம வயசாக ஏற்படுற ஞாபக குறைவை இதனால குறைச்சிக்கலாம், நமக்கு கருணை உணர்வு கொடுக்கும், போதை பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட தூக்கத்தை மேம்படுத்தும், வலியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கிறதுனால டெய்லி மெடிடேட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு அம்மா அவளுக்கு சொல்கிறாங்க. அது சரிம்மா, அது எப்படிம்மா சரியாக 1 hour தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா தாரிணி. இந்த விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன்னா சரியாக 1 மணி நேரம் இந்த விளக்கு எரியும். அது எரியிற வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இப்போ ஒரு கேள்வி தாரிணி அம்மாட்ட கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறா? சப்போஸ் நீங்கள் 45 நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா எப்படி இந்த விளக்கை வச்சு நேரம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அந்த விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக 1 hour எரியுதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த 1 hour கரெக்டாக தியானம் பண்ணுறதுக்கு அந்த விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுவாங்க. 45 நிமிஷம்னா எப்படி எக்ஸாக்டாக நீங்கள் அதே மாதிரி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் ஆன்சர் சொல்லவா? ஓகே, இப்போ அம்மா சொல்கிறாங்க 2 விளக்கு எடுத்துப்பேன். 2 விளக்குல ஒரு விளக்கு 2 விளக்குலையும் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி திரியை போட்டுடுவேன். ஒரு விளக்குல 2 திரியாக போட்டுடுவேன். அப்போ அந்த எண்ணெய் அரை மணி நேரத்தில் காலி ஆகிடும். அது அரை மணி நேரத்தில் காலியான உடனே நான் என்ன பண்ணுவேன், அது விளக்கு எரிஞ்சு நின்றுடும் ஒரு விளக்கு. அப்போது இந்த முன்னாடி இருக்கிற விளக்கு அரை மணி நேரத்துக்கான எண்ணெய் இருக்கும் அதில் எரிஞ்சிட்ருக்க விளக்குல. அப்போது அந்த அரை மணி நேரத்துக்கான எண்ணெய் இருக்க விளக்குல எரிஞ்சிட்ருக்க விளக்குல இன்னொரு திரியை போட்டு ஏற்றி விட்டுருவேன். இப்போது அது 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிரும். அதனால ஏற்கனவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ 1/4 மணி நேரம், ஸோ 45 minutesல என்னோட மெடிடேஷனை முடிச்சிருவேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கவா? அதே சேம் கொஷன் தான். இப்போ அம்மா 45 நிமிஷத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சரி, அதே 15 நிமிஷம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதே விளக்கை யூஸ் பண்ணி 15 நிமிஷத்தை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும். சரியா? ஓகே, இது உங்களுக்கான டாஸ்க். ஓகே, தேங்க்யூ. see you again in the next video. கணிதம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களான்னா கணிதம் வசப்படும். ஓகே, பாய்.